ஆரோ டிஜிட்டல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட அன்பாக்சிங் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு முன்னாடி எஸ்எஸ்டியாக இருந்தது, அதுக்கப்புறம் சாட்டா ஹார்ட் டிஸ்க் அதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்துட்டு NVMe ஹார்ட் டிஸ்க்னு வந்திருக்கு. சரி, இதெல்லாம் வந்திருந்தாலும் நம்ம பேக்கப் அப்படிங்கிறதுக்காக பேக்கப் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் வாங்கினது தான், ஆஃபரில் கிடைச்சதுனால நீங்களும் ஆன்லைனில் தேடி பாருங்கள், ஆஃபரில் கிடச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ அந்த பேக்கப் ஹார்ட் டிஸ்கோட அன்பாக்சிங்கை நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம் வெஸ்டர்ன் டிஜிட்டல் கம்பெனியிலேருந்து மை புக் அப்படிங்கிற பேக்கப் ஹார்ட் டிஸ்க்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4 TB, அதாவது கிட்டத்தட்ட 4000 GB நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் இன்பில்டாகவே இருக்குது. அது இல்லாமல் பேக்கப் சேவ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம அதன் மூலியமாக நம்ம பிசியை வந்துட்டு பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங்கை இப்போ பார்ப்போம். நம்மள்ட்ட தான் எப்போவுமே கத்திருக்கோம், அதை வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். QR கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி சீல் ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகே, கொஞ்சம் சேஃபாகவே அனுப்பிச்சிருக்காங்க. வாவ், நல்ல அருமையான டிசைன். இந்த பக்கம் டைமண்ட் கட்டிங்கெல்லாம் இருக்குது, அப்படியே கீழே அப்படியே டைமண்ட் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வெஸ்டர்ன் டிஜிட்டல் லோகோ இருக்குது. நம்ம இந்த பக்கம் பார்த்து தான் அப்படி வைப்போம், பார்க்கவும் அழகாகவும் இருக்குது. இதில் வந்துட்டு கனெக்டிங் போர்ட் அப்படின்னாக்க நார்மலாக டேட்டாவுக்காக ஒரு போர்ட்டும், இதில் எக்ஸ்டர்னலாக 12 volt பவர் சப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு இருக்குது. அதுக்காக அந்த 12 volt வந்துட்டு தனியாக பவர் சப்ளை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கீலாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வேறு யாராலையும் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டாவை ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 256 பிட் என்கிரிப்ஷன் இருக்குது, அதனால் இதை எடுக்க முடியாது. நீங்கள் ஏதாவது சேஃபாக வச்சுக்கணும், ஒரு பேக்கப் நமக்கு வேணும், இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான பேக்கப்ஸு அப்படின்னாக்க நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் தாராளமாக வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது 4 TBங்கிறதுனால அதிகமாக ஸ்டுடியோக்காரவங்களுக்கு, டிசைனர்ஸுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4 TBங்கிறப்ப அதிகமாக இவங்களுக்கெல்லாம் டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினா இது பெஸ்ட்டாக இருக்கும். இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.